இறைவனின் ஆலயத்தில் இன்னிசை கீதங்களால் இறை புகழ் பாடிடுவோம், நாம் திருப்பலி செலுத்திடுவோம். இறைவனின் ஆலயத்தில் பலி பேற்றிடவே திருப்பலியின் திருவருளை தினம் தினம் பேற்றிடவே மனதில் மாசினை களைந்து மன்னனை பாடிடுவோம். இறைவனின் ஆலயத்தில் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு எச்சரிக்கை வார்த்தையை இன்றைக்கு கொடுக்கின்றார். என்ன எச்சரிக்கை? மனம் மாறாத பொழுது நமக்கு கடைசி கட்ட எச்சரிக்கையும் அறிவிப்பும் கொடுக்கப்படுகின்றது. மனம் மாற்றம் ஒன்று மட்டுமே நம்முடைய வாழ்க்கைக்கு நிலை வாழ்வை பெற்றுக் கொடுக்கும். மனம் மாற நாம் தயங்குகின்ற பொழுதும் அல்லது நம்முடைய மனமாற்றத்தை தடை செய்கின்ற பொழுதும் அங்கு நிச்சயமாக அழிவை சந்திப்போம். இன்றைக்கு சிந்திப்போம். மனமாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பையும் சூழலையும் உருவாக்க இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது கல்லுக்காடு அமல்ராஜ், ஜோதி, அபியா, டைட்டஸ், சிபியா இவருடைய கருத்துப்படி நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது.
முதல் வாசகம். உங்களிடம் விசுவாசம் இல்லாவலில் நீங்கள் நிலை பெற்றிருக்க மாட்டீர்கள். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. ஊசியாவின் பேரனும் யோத்தாமின் மகனுமான ஆகாஸ் யூதா நாட்டை ஆட்சி செய்த நாட்களில் ரட்சின் என்னும் சிரியா நாட்டு அரசனும் ராமலியாவின் மகன் பெக்கா என்னும் இஸ்ரேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர். அவர்களால் அது இயலாமல் போயிற்று. சிரியா எப்ராயிமோடு கூட்டணி அமைத்து கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே பெரும் காற்றினால் காட்டு மரங்கள் அலையெதிர்வு கொள்வது போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைகழிக்கப்பட்டனர். அப்பொழுது ஆண்டவர் எசையாவை நோக்கி, நீ உன் மகன் செயால்சிபை உன்னுடன் அழைத்துச் சென்று ஆகாசை சந்திப்பாயாக. வண்ணான் வயலுக்கு செல்லும் வழியில் மேற்கு குளத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய். அவனுக்கு இதை சொல், நீ அமைதியாயிரு, அஞ்சாதிருந்து நடப்பவற்றை உற்றுப்பார். ரட்சியின் சிரியா நாட்டினர் ராமாலியாவின் மகன் ஆகியோரின் கடும் சினத்தைக் கண்டு மனம் கலங்காதே. அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் இரு கொல்லிக்கட்டையிலிருந்து வரும் புகை போன்றவர்கள். சிரியா எப்ராயிமோடு ராமாலியாவின் மகனோடும் உனக்கு எதிராய் சதித்திட்டம் தீட்டி யூதாவுக்கு எதிராய் நாம் படையெடுத்து சென்று அதை நடுநடுங்கச் செய்வோம். அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து தையல் என்பவனின் மகனை அதற்கு அரசனாக்குவோம் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு உரைக்கிறார், அவர்களை திட்டம் நிலைத்து நிற்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு, தமஸ்கு நகரின் தலைவன் ரட்சின் இன்னும் 65 ஆண்டுகளில் எப்ராயிம் ஒரு மக்களினம் என்னும் தகுதியை இழக்கும் வண்ணம் தவிடுபடியாக்கப்படும். எப்ராயிமின் தலைநகர் சமாரியா, சமாரியாவின் நகரின் தலைவன் ராமலியாவின் மகன். உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். ஆண்டவர் மாண்பு மிக்கவர். நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலைவடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது. பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். மாவேந்தரின் நகர் அதுவே. அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். இதோ அரசர் அனைவரும் ஒன்று கூடினர், அணிவகுத்து ஒன்றாக வந்தனர். அந்தோ பார்த்ததும் திகைத்தனர், திகழடைந்து ஓடி ஓட்டம் பிடித்தனர். பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. பேறுகால பெண் போல் அவர்கள் துடிதுடித்தனர். தர்சூஸ் கப்பலை கீழே காற்றினால் நீர் தகர்த்தெறிகின்றேன். பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தாலே துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 11, இறைவாக்கியங்கள் 20 முதல் 24 முடிய. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார். கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர், சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கப்பர்நாகுமே, நீ வானளாவு உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இன்றைக்கு கடுமையான எச்சரிக்கையை கொடுக்கின்றார். வழக்கமாக இயேசுவினுடைய சிந்தனை, அவருடைய நற்செய்தி மனிதர்கள் மனம் மாறுவதற்கான ஒரு சிந்தனையாகவும் நற்செய்தியாகவும் இருக்கும். ஆனால் இன்றைக்கு சில நகரங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு ஐயோ உனக்கு கேடு என்று சொல்லுகின்றார். நகரத்தினுடைய பெயரை குறிப்பிடுகின்ற பொழுது அது நகரத்தை குறிப்பதல்ல, நகரத்தில் வாழுகின்ற மக்களை குறிப்பது. குராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு! கப்பர்நாகுமே, நீ வானளாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஒரு கடுமையான வார்த்தையை ஆண்டவர் இயேசு இன்றைக்கு பிரயோகிக்கின்றார். ஐயோ உனக்கு கேடு! விவிலியத்தில் இது கொஞ்சம் மட்டுப்படுத்தப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஐயோ உனக்கு கேடு! அதனுடைய பேச்சு வழக்கை நாம் எடுத்துக்கொண்டால், இயேசு பேசிய அந்த மொழியினுடைய மூலத்திலிருந்து நாம் அதை உணர்ந்து கொண்டால், அந்த வார்த்தையினுடைய பொருள் ஒரு விதத்தில் சொல்ல போனோம்னா ஒரு சாபம் நிறைந்த ஒரு வார்த்தை. நாசமாக போயிடுவ. ஐயோ உனக்கு கேடுங்கிறது அதனுடைய பேச்சு வழக்கினா நாசமாக போயிடுவ, அழிந்து போயிடுவ, இதுதான் அதனுடைய அர்த்தம். இன்றைக்கு அந்த நகரங்களுடைய பெயர்களை சொல்லி ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்ற பொழுது, இயேசுவினுடைய நற்செய்தி, இயேசுவினுடைய புதுமை, இயேசுவினுடைய அந்த ஆழமான சிந்தனை, இவை அனைத்தும் ஒரு மனமாற்றத்தை முன்னிறுத்தி கொடுக்கப்படுகின்றது. ஆனால் இயேசுவினுடைய நற்செய்தியை பெற்றுக்கொண்ட பின்னும், அவருடைய புதுமைகளை கண்ட பின்னும் மனம் மாற மறுக்கின்ற அத்தனை உள்ளங்களையும் இயேசு சாடுகின்றார். அவர்களுக்கு எச்சரிக்கை மணியை ஒலிக்கின்றார். அதற்கு
ஒரு ஒப்புமையும் ஆண்டவர் இயேசு கொடுக்கின்றார். கொராசின், பெத்சாய்தா, ஐயோ உனக்கு கேடு. ஒருவேளை தீர், சீதோன் போன்ற புறையின மக்கள் வாழுகின்ற அந்த பகுதிகளில் இப்படிப்பட்ட நற்செய்தி கொடுக்கப்பட்டு அங்கு அறிவிக்கப்பட்டிருந்தால் ஒருவேளை அவர்கள் சாக்கு உடை உடுத்தி மனம் மாறி இருப்பார்கள். அப்போ நிச்சயமாக கணக்கு கேட்கப்படும். எதையெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டோமோ அதற்கு நிச்சயம் கணக்கு கொடுக்க வேண்டிய மனிதர்களாக நாம் இருக்கின்றோம். இன்றைக்கு ஒரு நற்செய்தியை கேட்கின்றோம் என்றால் இந்த நற்செய்தி நமக்குள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற கணக்கை கடவுளுக்கு நாம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு திருப்பலியில் நாம் பங்கெடுத்தால் இந்த திருப்பலி எனக்குள் என்ன மனமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற கணக்கை நான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். எப்பொழுது அதை வாடிக்கையாக எடுத்துக்கொண்டு உதாசீனப்படுத்தி உதறி தள்ளிவிடுகின்றோமோ அப்பொழுது நாம் ஐயோ கேடு என்ற அந்த சூழலுக்கு தள்ளப்படுகின்றோம். இப்போ இன்றைக்கு ஆண்டவர் இயேசு ஒப்பிட்டு கூறுகின்றார். வழக்கமாக அவர் இந்த அளவுக்கு கடுமையான வார்த்தையை பயன்படுத்த மாட்டார். ஆனால் இன்றைக்கு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகின்றார் என்றால் மனம் மாறுவதற்கான நற்செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டும் அதற்கான அற்புதங்கள், அதிசயங்கள், புதுமைகள் அனைத்தும் செய்யப்பட்டும், கண்களுக்கு முன்பாக செய்யப்பட்டும், நான் இப்படித்தான் இருப்பேன், நீ சொல்கிறத சொல்லு, ஊதர சங்க ஊதிக்கோ, என்னையை பொறுத்த வரைக்கும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லி மனம் மாற எந்த ஒரு மனிதன் தயக்கம் காட்டுகின்றானோ அல்லது தடை செய்கின்றானோ அவன் நிச்சயமாக அழிவுக்குரியவனாக மாறுகின்றான். அதான் எச்சரிக்கை. அப்போ இன்றைக்கு மனம் மாறுகின்ற பொழுது உண்மையாகவே நாம் வாழ்வை பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, இயேசுவினுடைய அந்த நிலை வாழ்வுக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறுவோம். இன்றைக்கு நாம் சிந்திப்போம். நமக்கு கொடுக்கப்படுகின்ற நற்செய்தி அல்லது செய்கின்ற ஜெபம், இன்னும் ஒப்பு கொடுக்கப்படுகின்ற திருப்பலி, இவை அனைத்தும் நமக்குள் ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற அடையாளங்களாக அமைய இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஒரு காற்றாய் இளங்காற்றாய் உன்னாலயம் தேடி வந்தேன், சிறு நதியாய் புது மலராய் உன் சந்நிதி நாடி வந்தேன், என்னை விளக்காக ஏற்றவே வந்தேன், அதில் என்னையே எண்ணெயாய் ஊற்றவே வந்தேன், ஆன்ம நூலில் இதயப்புவை மாலையாக்கி தொடுக்க வந்தேன், ஆன்ம நூலில் இதயப்புவை மாலையாக்கி தொடுக்க வந்தேன், ஆண்டவரின் அடிமையின்று உனக்கு என்னை கொடுக்க வந்தேன், ஆண்டவரின் அடிமையின்று உனக்கு என்னை கொடுக்க வந்தேன், உந்தன் தரிசனம் கிடைக்கவே பல வருஷங்கள் தவித்தேனே, உந்தன் குரல் என்னை அழைக்கவே சிறு குழந்தை போல் துடித்தேனே, ஒரு காற்றாய் இளங்காற்றாய் உன்னாலயம் தேடி வந்தேன், சிறு நதியாய் புது மலராய் உன் சந்நிதி நாடி வந்தேன்.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துவது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இன்னுயிரே இன்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். இன்னுயிரே இன்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும்
கரையாத அவர் அன்பு குறையாது. கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண்ணாக இந்நாளும் காத்திடுவார், கண்ணாக இந்நாளும் காத்திடுவார். இன்னுயிரே இன்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயணங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதரம் நாடி வந்தோம். கோடியற்புதரென புகழ் பெற்றீர், கோடியற்புதரென புகழ் பெற்றீர். நாடி வரும் எம் குறை தீர்ப்பீர். மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதரம் நாடி வந்தோம். இயேசுவை கையில் தாங்கியதால் இறைவனின் அருளை அடைந்தீரே. இயேசுவை கையில் தாங்கியதால் இறைவனின் அருளை அடைந்தீரே. மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே நிலை குலையாதிருக்கருள்வீரே. மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதர